இந்த போட்டியின் வெற்றியாளர். அசுர சக்தியின் உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. அண்ணா, தூரத்திலிருந்து குறிவைத்து விட்டோம். ஆனால் இந்த குதிரையை நாம் எவ்வாறு தடுப்பது? இந்த குதிரையை எவ்வாறு தடுப்பது? ஒருவேளை நமக்கு வழி தெரியவில்லை என்றால் நாம் அதனுடைய வழியில் தடையாகி விடலாம். ஒரு உயிரினம் எப்பொழுது சந்தோஷம் அடையும்? நான் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றால் என்னுடைய வயிறு. மகாராஜா, இரு முனிக்குமாரர்களும் குதிரையின் பசியை போக்குவதற்காக அதன் முன் இலைகளை குவித்து விட்டார்கள். உன்னுடைய இரு நண்பர்கள் போட்டியில் வென்றது போல் தெரிகிறது. எந்த உண்மையை தேவி சீதா உலகத்திடமிருந்து மறைத்தார்களோ, சீதை மற்றும் லவன் குஷனை வேதனைப்படுத்துவதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல கேள்வி. உலகத்தில் உள்ள மக்கள் ஏன் சந்தேகப்படுகிறார்கள்? நான் எதுவும் கூற மாட்டேன். ராமா, 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 கூச்சலை நிறுத்த போகிறாயா இல்லையா? ராமா, ராமா, ராமா. உனக்கு இறுதி வாய்ப்பளிக்கிறேன் பாலகா. என் பேச்சை கேள். இல்லை. மகனை எழுந்து. நீ எங்கு சென்றாலும் உன்னை நான் வீழ்த்தியே தீருவேன் ராமா. மகாராஜா, அந்த முனிக்குமாரர்கள் கிடைத்து விட்டார்கள். எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் மகாராஜா, இப்பொழுதே சென்றாக வேண்டும். சுமந்திரர் அவர்களே, மகாராஜா ஜனகரிடம் என் சார்பாக மன்னிப்பு கேளுங்கள். அவரிடம் விடைபெறாமல் செல்ல நேர்ந்து விட்டது. அந்த முனிக்குமாரர்களுக்கு என் சார்பாக பரிசு அளித்து விடுங்கள். பிரபுவின் பாசக்கயிற்றுக்கு கட்டுப்பட தயாராகி விடுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நீங்கள் இருவரும் வில்லாளர்கள் மட்டுமல்ல, புத்திசாலி மற்றும் தைரியசாலிகளும் தான். இது ராமரின் மாலை. இந்த மாலையை உங்கள் இருவருக்கும் பரிசளிக்க விரும்பினார். எவ்வளவு அழகாக உள்ளீர்கள். இந்த அழகை போலவே குணமும் உள்ளது. பார்க்கும் பொழுது என் மனதிற்கு ஒருவர்தான் நினைவிற்கு வருகிறார். அம்மா சீதா, அம்மா சீதை ராமரோடு இருக்கிறார்களா? உங்களுடைய அம்மா மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள். என்னையும் உங்களோடு அழைத்து செல்வீர்களா? சுனைனா, நாங்கள் சீக்கிரம் ஆசிரமத்திற்கு வருகிறோம். முனிவர் வால்மீகியின் ஆசையை பெறுவதற்கு. ஜனகர் இங்கும் வருவதாக சொன்னார். இருந்து வெற்றி பெற்று திரும்பி இருக்கிறோம். அதோடு எங்களுடைய சின்ன குரு, அவர் தெரிந்து தோற்றுவிட்டு வந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இவள் பிரபவதி, என்னுடைய மனைவி. மிதிலையின் பெண்கள் சிறப்பானவர்கள். ஒருமுறை யாரையாவது கணவனாக ஏற்றுக்கொண்டால் யமதர்மனால் கூட அவர்கள் மனதை மாற்ற முடியாது.